உங்களை பற்றி இன்னும் நிறைய தெரியணும்னு ஆசையாக இருக்குது. அப்படியா? என்ன தெரியணும்? கேளு. உங்களுக்கு எவ்வளோ வயசு? 50 வயசு. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது? ப்ளூ. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? பிங்க் கலர். பிங்கா? யார் இப்போ என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லை. வேற என்ன கேளு. உங்களுக்கு என்ன நூடுல்ஸ் பிடிக்கும்? இப்பி நூடுல்ஸ் பிடிக்குமா, மேகி நூடுல்ஸ் பிடிக்குமா? மேகி. உனக்கு? கொரியன் நூடுல்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு விளையாட என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வாலிபால் விளையாட ரொம்ப பிடிக்கும். உனக்கு? த்ரோபால். உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு சோறு, புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்? தஞ்சாவூர். உனக்கு எந்த ஊர் பிடிக்கும்? சென்னை. உங்களுக்கு எதில் ட்ராவல் பண்ண பிடிக்கும்? பைக்லையா, கார்லையா, ட்ரெயின்லையா, பஸ்லையா? பைக். உனக்கு? காரு இல்லைன்னா ட்ரெயின். உனக்கு என்ன ட்ரெஸ் போட பிடிக்கும்? அப்பப்போ எனக்கு ஒரு மாதிரி சில நேரம் ஃப்ராக் போடணுன்னு இருக்கும், சில நேரம் பேண்ட்டு ஷர்ட் போடணுன்னு இருக்கும். உங்களுக்கு? எனக்கு நல்லா வேஷ்டி சட்டை கட்டினா. நான் உங்களோட மக தானே? ஆமாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சது தானே எனக்கும் பிடிக்கணும். அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்சதே உனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போது அதில் செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்காது. இப்போது சாப்பாடு நீ கேட்ட, எனக்கு சோறும் புளிக்குழம்பும் பிடிக்கும்னு சொன்னேன். நீ ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னு சொன்ன. அப்போ ஐட்டம் நிறையா இருக்குது பார்த்தியா? இப்போ எனக்கும் சோறும் புளிக்குழம்பு, உனக்கும் சோறும் புளிக்குழம்புனா அங்கே வெறும் சோறும் புளிக்குழம்பு தான் இருக்கும். அப்புறம் டெய்லி அம்மா அதே சமைச்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு போர் அடிச்சிடும். கரெக்டு. அப்போ வித்தியாசமாக இருக்கிறது நல்லது தான். ஆமாம் பாப்பா, வித்தியாசமாக இருந்தாலும் நீ சொல்கிறது மாதிரி அதுவும் நல்லது தான். நம்ம 2 பேரும் வேறு வேறு ஆளாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் நேசிக்க முடியல டாடி. கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒரே இதை விரும்பலைனாலும் நான் கண்டிப்பாக உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். தேங்க்யூ டாடி. ஐ லவ் யூ டூ. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகரின் உணல் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இது வாரம் நம்ம 11வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்பு பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாம் ரசிடுவீங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் என்று அன்பு பரம தகப்பனே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு கூழுக்காக உரிமையை விற்றவன். வேற பாட்டுக்கான மனப்பாட வசனம் ரோமர் 12:10 எடுக்கப்பட்டிருக்கு. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கலம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். வேற பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளோட வித்தியாசமானவங்க கிட்டையும் நம்ம அன்பு காட்டலாம். ஈசாக்கும் ரெபேக்காவும் ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெபேக்கா எலியேசர் அந்த கிணத்து பக்கத்தில் சந்திச்சதை நடக்கவே இல்லை. அவங்க எப்படி அவருக்கும் அவரோட ஒட்டங்கங்களுக்கும் தண்ணி கொடுத்ததோ, அவங்க எப்படி ஈசாக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஈசாக்கு ரெபேக்காவை அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்ததுனால அவங்க சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேசிச்சாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருந்துச்சு. ரெபேக்காவுக்கு இன்னும் ஒரு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொன்னதை இன்னும் ஞாபகம் இருந்துச்சு. அதாவது அவங்களோட குடும்பம் ஒரு பெரிய நாடாகும்னு. ஆனால் அது குழந்தையே இல்லாமல் எப்படி ஆகும்னு ஈசாக்கும் ரெபேக்காவும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் ஈசாக்கும் ரெபேக்காவும் அவங்களோட குழந்தைங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு பதிலும் கொடுத்தாரு. ரெபேக்காவுக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்லை, 2 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க இந்த உலகத்துக்குள்ளே பறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வயிற்றுல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது ரெபேக்காவுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஈசாக்கு கிட்ட கேட்டாங்க. அவருக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்ட நர்ஸ்கிட்டையும் கேட்டாங்க. அவங்களுக்கும் எந்த பதிலும் தெரியல. அந்த ஊரில் இருந்த யாருக்குமே எந்த பதில் சொல்ல முடியல. அதனால ரெபேக்கா ஒரு வழியா இதே ஆண்டர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணிடலான்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அவன் வயிற்றுல இருக்கிற 2 பிள்ளைங்களும் வித்தியாசமானவங்க. அவங்க 2 பேரும் 2 வித்தியாசமான நாடுகளாக இருப்பாங்க. அந்த நாடுகளோட துவக்கமாக இருப்பாங்க. ஆனால் அந்த 2 நாடுகளும் ஒருத்தர் விரும்ப மாட்டாங்க. 2 பேரில் ஒருத்தர் பலசாலியாக இருப்பாங்க. மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கும் ரெபேக்காலும்
அவங்களோட மூத்த பையனுக்கு ஏசாவும் இளையவனுக்கு யாக்கோபுன்னும் பேர் வச்சாங்க. ஆண்டு சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் வித்தியாசமானவங்களாம் இருந்தாங்க. ஈசா ஊரெல்லாம் சுற்றணும்னு ஆசைப்பட்டான். ஏதாவது ஒரு காரியம்னா உடனே அதை அடம் பிடிப்பான். அவன் வேட்டையாடி அவங்க அப்பாவுக்கு மிருகங்கள் கொண்டு வரணும்னு இஷ்டம். அதனால இது அப்பா செல்லம். இன்னொரு பக்கம் யாக்கோபுக்கு வீட்டில் இருக்க ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற வேலைகளை செஞ்சு அமைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. அதனால் யாக்கோபு அம்மா செல்லம். ஒரு நாள் ஏசா வேட்டையாடிட்டு வரும்போது ரொம்ப பசியாக இருந்தான். யாக்கோபு ஏதோ சூப்பராக ஒரு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஈசாக்கு ரொம்ப பிடிச்ச பயிர் கஞ்சி அங்கே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈசா அப்படி யாக்கோபு கிட்ட மெதுவாக போய், எனக்கு பசிக்குது, சீக்கிரம் கஞ்சி ஊதிட்டா, பயிர் பசியோட இப்போதான் வந்திருக்கேன், உட்காந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிண்ணத்துல போட்டு கொடு. யாக்கோபு, உண்மையிலே ரொம்ப பசிக்குதா? ஐயோ பாவம் பையன், ஸோ சேட். சரி, இந்த கஞ்சிக்கு உன்னோட சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு வேணும், அப்பதான் அந்த கஞ்சியை நான் உங்ககிட்ட தருவேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படியே பட்னி நீ கடை. ஏசா சொன்னா, பசியில் செத்து போகிற ஆளுவில் இருக்கேன், நீ இப்போதான் உட்காந்து இது கேட்டுட்டு இருக்க, சீக்கிரம் கஞ்சியை கொடு. இந்த சேஷபுத்திர பாகம் என் பசியை தீக்க போகுது, நீயே வச்சுக்கோமா தாயே, இப்போ இந்த கஞ்சியை கொடு அப்படின்னு சொல்லி இந்த கஞ்சியை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டாங்க. ஒரு மூத்த பிள்ளையா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கூட முக்கியம் இல்லைன்னு ஏச நினைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவளோட பசியை தீக்கணும் மட்டும்தான் அவளோட குறிக்கோளாக இருந்துச்சு. அவனோட வாழ்நாள் முழுதும் ஆசீர்வாதத்தை இதனால ஏசா எழுந்துட்டான். யாக்கோபும் ஈசாவும் ஒரே வயதில் பிறந்த 2 பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க 2 பேரும் எல்லா விஷயத்துலையும் வேறு வேறு மாதிரி இருந்தாங்க. பொதுவாக 2 பிள்ளைங்கன்னா சொல்லியிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் வேறு வேறு மாதிரி இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வேறு வேறு ஆசைகள், வேறு வேறு பழக்கங்கள், இதெல்லாம் வேறு வேறையாக இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஏன் ஆரம்பத்தில் என்னோட அப்பாவும் பார்த்தீங்களே, எனக்கு பிங்க் கலர் பிடிச்சா அவங்களுக்கு ப்ளூ கலர், எனக்கு நூடுல்ஸ் பிடிச்சா அவங்களுக்கு புளிக்குழம்பு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்களால் ஒருத்தர் நேசிக்க முடியுது. ஆண்டவர் இந்த பாடத்து மூலமா என்னோட வித்தியாசமா இருக்கிறவங்கள என்னால் நேசிக்க முடியும்னு எனக்கு உணர்த்தினாரு. அதே மாதிரி நீங்களும் இந்த உலகத்தில் நிறைய வித்தியாசமானவங்கள பார்ப்பீங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற வித்தியாசத்தை பார்க்காம நம்ம எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைங்கன்னு பார்த்து எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்போம். நான் அப்படி நேசிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படித்ததுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் உங்களோட பிள்ளைங்க, எல்லாரும் ஒரே மாதிரி நேசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பரம தகப்பனே, ஆமேன்.